உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே? சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி லாப சனியாக இருக்கிறார். இந்த லாப சனி என்ன பலன்களை தருவார்? இவர் வக்கரமான என்ன நடக்கும் சார்? லாபத்தை தரக்கூடிய ஒரு வக்கரமான லாபத்தை நிறுத்திடுவாரே சார் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னவென்றால் அவர் 9, 10 கூடிய பாதகாதிபதி. பொதுவாகவே பேட் பாய் சார், அவங்க அவ்வளோ நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 9, 10 கூடிய பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறார். அவர் வக்கரமான என்ன ஆகும் என்றால், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வக்கரமடையும் பொழுது அவர் நிறைய அதிர்ஷ்டங்களை, பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சார் சாதாரணமாக நான் போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்காது, ஆனால் இவர் மூலிமா போகும்போது எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஒரு நேரத்திலே நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் டஃப்பாக பண்ணுறதுக்கும் இறைவன் அருள். அது என்னமோ தெரில சார், நீங்கள் வந்த நேரம் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆஃபீஸ் போனால் கூட. அப்போ இந்த சனி வக்கரமாகும் பொழுது லாபங்கள் வருவதற்கான வழி. சார் எனக்கு இந்த டெண்டர் கிடைக்குமா சார்? நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன் சார். கவலையப்படாதீங்க, நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு அந்த டெண்டர் ஓப்பனில் இருந்தது கிடச்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ண நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது கிடச்சிருச்சு. நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லோவும் கிடைப்பதில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்பது சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு கிடைக்கணுங்கிறது பிராப்தம். அது உங்களுக்கு கிடைச்சிரும். லாபங்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுகிறது. 11 குடையவனாக இருக்கின்ற 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார். 1ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்த்துட்டார். இப்போ என்ன ஆகுனா, காலங்காத்தால் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறோம். அப்படி சில பேர்லாம் ஃபீஸ் கட்டிட்டுமேங்கிறதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. சில கேரக்டர்லாம் இருக்காங்க. அது என்ன தெரியாமல் கட்டிட்டேன் சார், இவன் சொன்னான்னு கட்டிட்டேன் சார், வேறு வழி இல்லை சார், அதுக்காக போகிறேன். ஆனால் கடவுள் பாருங்கள், உங்களுக்கு எப்படியோ ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கி விடுறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பண்ணுறோன்னு, இறைவன் உங்களுக்கு பண்ணுறார். ராசியில் இருந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது உடலில் இருக்கிற டயர்டெல்லாம் சரியாயி, உலகத்தில் நண்பர்களே ஜப்பானியர்கள் சோம்பேறித்தனத்தை வியாதி என்று கருதி டாக்டர்கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சிடறான். என் பையன் சோம்பேறித்தனமாக இருக்கான்னா ஹீஸ் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். ஜப்பானில் அந்த பழக்கம் உண்டான். சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வியாதின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ராசியை சனி பகவான் பார்க்கும் பொழுது எழுந்து வா அப்படி சொல்கிறாங்கல்ல, எது திண்ணில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள வைக்கிறார். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஐ பார்க்கிறார் சனி பகவான். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த நேரத்தில் சனி பகவான் புத்திரகாரகனாக ஆக்ட் பண்ணுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அம்மா இல்லாத வீட்டில் அப்பாவே தாய்மானவனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு உங்களுக்கு 3இல் மறைந்திருக்கின்ற நேரத்திலே புத்திரகாரகனாக செயல்படுகிறார். குழந்தை பிராப்தியை தருகிறார். எத்தனை ஐவிஎஃப் சார் பண்ணுறது? எத்தனை ஐவிஐ பண்ணுறது? வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த பெரும்பாடு. நம்ம ஆட்கள்லாம் டாக்டருக்கு படிக்க சொன்னால் நம்ம டாக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து கொடுறானா, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி நம்மளை ஐவிஎஃப் பண்ண வைக்கிறதே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கான். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை இல்லாதவங்கலாம் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு புரியும். எங்கே போனாலும் பிடிச்சி ஐவிஎஃப்க்கு பிடிச்சி போடுறாங்களே தவிர யாருமே முன்ன மாதிரி பச்சை பயிறு சாப்பிடு, மொச்சக்கொட்டை சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார். பார்க்குறவங்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்குனே கூப்பிட்டு போயிடுறாங்க சார். பெருகி வரும் காலங்களில் இப்போல்லாம் பாருங்கள், லிவர் ரெண்டு கேக்கு தின்னும், பண்ணு தின்னும், ஃபேட்டி லிவர்னால் உடனே கூட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விட்றாங்க. என்னடா பேச்சுட்டு இருக்கிறதுலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கிற மாதிரி. அப்போது குழந்தை பிராப்திக்கு சில டாக்டர்கள் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம மாத்திரை சாப்பிட்ருப்போம். நிறைய கேஸ் எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் குழந்தை இல்லைங்கிறதுக்காக முயற்சிகள் பார்த்திங்கன்னா, இந்த யார்கிட்ட போகிறோங்கிறது கூட இறைவன் அருள்க. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கான நல்ல டாக்டர். முன்னா ஒரு காலத்தில் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டுவோம், இப்போ வியாதி வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்க. நல்லபடியாக உங்களுக்கு 5ஆம் இடம். சில பேருக்கு அது தேவையப்படாது. என்ன சார் இப்போ குழந்தை தானே, போடுறா அட்டி தூள், செகண்ட் ஹனிமூன் போ, நேராக கேரளா போகிறோம், ஒரு வாரம் லீவு, வரும்போது நற்செய்தியோடு வரோம், அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம ஹனிமூன் கொண்டாட போகிறதில்ல. ஃபோனெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு நம்ம ஹனிமூனுக்கு போயிடலான்ட்டு போகிறீங்க. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக வரீங்க. அடுத்து இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது சொத்து, அசட்ஸ். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்துக்கள் சேருகிறது.
உடல் சரியாகிறது. நண்பர்களே, நிறைய பேர் பலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பலன் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமாக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்னென்னா, ஆயுசு நோயாளிகளுக்கு யாரும் பலன் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் நானும் பார்க்குறேன், வாழ்பவர்களுக்கு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அது என்ன பாவம் பண்ணது? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு நம்ம தான் சொல்லி ஆகணும். அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, சனி பகவான் பார்க்கும் பொழுது நோயில் இருப்பவர்கள் எழுந்து வந்துடுறாங்க, உடம்பு சரியாயிடுது. இதை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் நோயாளிகள்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். சனி ஆயுள்காரகன் என்பதால் ஆயுசை தந்துடுவார். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, உயிர்கொல்லி நோய் சார், இந்த மாதிரிலாம் முடியாது சார். நிறைய பேருக்கு சொல்கிற உயிர்கொல்லி நோய்க்கு அதெல்லாம் நானும் டெய்லி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். ஒரு விஷயத்தை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவர் டாக்டர் தான், சொல்கிறவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த சனி வக்கரமானதால் லாபம் அதிகமாச்சுன்னு சொன்னேன், உடல்நிலை சரியாச்சுன்னு சொன்னேன், குழந்தை பிராப்தி வந்துச்சுன்னு சொன்னேன், சொத்து வாங்க போகிறீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைலாம் கிடையாது சார், நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் வாங்கினா போதும் சார் தான் நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இடம் பார்க்க போயிருப்போம். நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உடனே இது நல்லா இருக்குது, இது பக்கத்தில் இருக்க இதையும் சேர்த்து வாங்கலாம் இப்படி சொல்லி 600 1800 ஆக்கி 1800 2400 ஆக்கி அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள், நமக்கு சக்திக்கு உட்பட்டால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அளவான சொத்துக்களை வாங்கி தருவார். அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் மீது ஆசைப்படாதீங்க நம்மளால். ஏன்னா 8ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்ப்பதால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். இஎம்ஐலேருந்து கடன்லேருந்து எல்லாமே வித்தின் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். இப்போ சனிக்கு ஆடம்பர செலவுகள் பிடிக்காது. ஸோ என்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க, முக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. சவுண்டு மைண்ட் இன் ஏ சவுண்டு பாடி, அதான் முக்கியம். நிறைய பேருக்கு இதை சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேங்குது. சார் அதெல்லாம் விடுங்க சார், பணம் வருமா சார், பணம் வருமா இதே கேட்குறீங்களே தவிர, உடம்புன்னு ஒன்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். முதல்ல இந்த உடம்புடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள், சூப்பராக இருப்பீங்க. கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது. வரல தோண்டி பார்க்குறாங்க சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார்.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.